ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார் மாநகராட்சியில? எது மாட்டினாடா மானஸ்தன். எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 2 கொடுத்துருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஊர்ல ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை பண்ணுங்க. போய் பாத்தீங்களா அந்த தெருல இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கான். நீங்க போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறது நீங்களே சொல்லிருக்கீங்க. இப்ப மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க. அப்ப மாநகராட்சி மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டுறோம்? மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க. நீங்க தான் சார் சொல்றீங்க. இப்போ நான் எப்ப சொன்னேன்? ஏங்க நான் அப்படி பேசணும்னா? ஆமா சார், நீங்க தான் அப்படி பேசுனீங்க. என்ன சார் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இந்த பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை சத்தியம். மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல? ஆமா சார். இப்ப மாநகராட்சி மேலயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராம இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பதில்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே.